நடிப்பே வராத நடிகர்களுக்கு பொறுமையுடன் அன்பாக அவர்களை ஊக்குவித்தார். அரசியலிலும் மிக நேர்மையான அரசியல்வாதியாகவே வாழ விரும்பினார். பொய்கள், ஏமாற்று, சூழ்ச்சிகள் செய்து அரசியலில் வெற்றி பெறுவதை விரும்பாதவர். சிலர் ஊழல், லஞ்சங்கள் என பல குற்றச்சாட்டுகளில் பாதிக்கப்பட்டு வேதனைகளால், மன உளைச்சல்கள், உடலுபாதைகளால் அவஸ்தைப்பட்டது போல் இல்லாது மிக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தார். களங்கமில்லாதவராக இருந்தார். அரசியல் வாழ்வில் மிக நேர்மையானவராக நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார். திமுகவிலிருந்து நடிகர் திலகம் வெளியேறியதிலிருந்தும் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவின் கடும் எதிர்ப்பு செயல்பாடுகளையும் தொல்லைகளையும் எதிரிகளின் குள்ளநெறித்தனமான செயல்களையும் எதிர்த்து மிக துணிச்சலுடன் பலவிதமான வியூகங்கள் வகுத்து செயல்படுத்திய வகையிலும் வேறு ஒரு நடிகர் தனது ஒரு படத்துக்கு எதிர்ப்பு வந்துவிட்டதே